ஒரு நாட்டோட ராஜா தினமும் காலையில எழுந்த உடனே சூரிய உதயத்தை பாக்குறத வழக்கமா வச்சிருந்தாராம். இதே குறிக்கோளோட தான் தினமும் அவரு தூங்க போவாராம். அப்படிதான் அன்னைக்கும் வழக்கம் போல காலையில எழுந்த உடனே சூரியனை பார்க்கலாம் அப்படின்னு ஜன்னலை திறக்கும் போது தவறுதலா அங்க இருந்த பிச்சைக்காரனை முதல்ல பாத்துட்டாராம். இவன் முகத்துல முழிச்சிட்டோமே அப்படின்னு கோவமா திரும்பும் போது தலையில நல்லா இடிச்சுக்கிட்டாராம். இதனால ராஜாவோட தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுதான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிச்சைக்காரன் முகத்துல முழிச்சதுதான் அப்படின்னு நினைச்ச ராஜா கோபமும் வலியும் பொறுக்க முடியாம அந்த பிச்சைக்காரனை இழுத்து வர சொல்லி தன்னுடைய காயத்துக்கு காரணம் இவன் முகத்துல முழிச்சதுதான் அப்படின்னு பிச்சைக்காரனுக்கு மரண தண்டனை கொடுத்தார். இதை கேட்ட பிச்சைக்காரன் கொஞ்சம் கூட கலங்காம சிரிச்சானா. பார்த்த மக்களும் சரி அரசருக்கும் ஒன்னும் புரியல. அதுக்கான காரணத்தை பிச்சைக்காரன் சொன்னானா. காலையில என் முகத்துல நீங்க முழிச்சதுக்காக உங்களுக்கு சின்ன காயம்தான், நான் உங்க முகத்துல முழிச்சதுக்காக என்னோட உயிரே போக போகுது, அதை நினைச்சு சிரிக்கிறேன். கேட்ட ராஜா தன்னுடைய தவற புரிஞ்சுக்கிட்டாராம். பிச்சைக்காரனுடைய மரண தண்டனையும் ரத்து செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தைரியம் என்பது எவ்வளவு முக்கியமான பேச வேண்டிய இடத்துல தைரியமா நம்மளுடைய கருத்தை பேசுறது மிகவும் முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் தருணத்தை கூட உருவா